எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு என்ன இன்னும் நைட் போயிட்டுருக்கானேன்னு பார்க்காதீங்க. இது வந்து வெடிகாத்தால் 6 மணிக்கிட்ட இருக்குது. மணி ஒரு 5:55 இருக்கும். நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஊருக்கு போகிறோம். பேர் வந்துட்டு ப்ரௌன்ஸ்வைக். எல்லோரும் நின்றுருக்காங்க. நாங்கள் ஒரு 5 பேர் தான் போக போகிறோம். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொஞ்சம் கிட்ட பார்த்தாலே ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். உங்களுக்கு கடைசி ஒரு பில்டிங் ரெட் கலர் தெரியுதுங்களா? அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஏன்டா ஆக்சுவலாக இது கெம்னிட் சிட்டியா? இதே கெம்னிட் சிட்டியா? பார்த்துக்கோங்க, இது வந்து முன்னாடி இந்த கெம்னிட் சிட்டி. சென்ட்ரல் எங்கடா இருக்குது? சென்ட்ரல் நடுவில் இங்கே இதுதான் சென்ட்ரல் நடுவில் அவ்வளோ போய் எது இதுவா? கிளாக்கெல்லாம் இருக்குது. அந்த கிளாக்கா? அது வந்து ராத் ஹவுஸ். ஓகே ஓகே. சென்ட்ரல் ஃபல்டஸ்டல் அது. இது பானோட் ட்ரெயின். நம்ம நிற்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆயிருக்கு முன்னாடி. அதாச்சுங்க, இதுதான் ட்ரெயின் இருக்கிற இடம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் தான் போகும். ஆக்சுவலி நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா வேறு பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு போகணும். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குங்க மோஸ்ட்டாக. என்ன இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அவ்வளோதான். பிளாட்ஃபார்ம் எழுதி பார்த்தீங்களா 7, 8 ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 6 எதாவது நம்ம 6ல் தான் ஏறுவோம்னு நினைக்கிறேன். அதான் வந்துட்டு மிஷின் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்ம ட்ரெயின் ஏற வேண்டிய டைம் வந்தாச்சு. வாங்க நம்ம எந்த பெட்டின்னு பார்த்துப்போம். இதுவா? இதுவா? நமக்கு எது ஒன்று ஏறிக்கலாம் இல்லை. செகண்ட் கிளாஸாக பார்த்து ஏறலாம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. இன்னும் போகணும், முன்னாடி போகணும்டா. அடுத்ததுக்கு போயிட்டு கதவை சாத்தி விட்டேன்.
நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு லைப்சிக் வந்துட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ட்ரெயின் ஏற போகிறோம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். கதவு போட்டுட்டு பார்த்தீங்களா? போகும். ஏய் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய் தானா மூடுதுடா. போடா உள்ள எதுக்கோ போய்க்கோங்க. வந்தாச்சுங்க, வந்தாச்சு. உள்ள போங்க. போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாத்ரூம் பாட போகிறோம். இது வந்துட்டு ஒரு புது வகையான பாத்ரூம். இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. இந்த பாத்ரூம் வந்துட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இவன் தான். பார்த்துக்கங்க, நம்ம பாத்ரூம் பாருங்கள். இப்படி பூட்டுறது தெரியலையே. அவங்க தான் பாத்ரூம். இதே பார்த்தா பாத்ரூம் மாதிரி இருக்குன்னு பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடேங்க அப்பா. எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னு தெரியலையே. நமக்கு பார்ப்போம் பாருங்க. தண்ணி பார்த்தீங்களா? வந்த தண்ணி. ஓ மை காட். திரும்பி அமுக்கிங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஓகேங்க, நாங்கள் வந்துட்டு இப்போ ட்ரெயின்லேருந்து வெற்றிகரமாக இறங்கிட்டோம். வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ப்ரௌன்ஸ்வைக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறேன். ஆமாம், முன்னாடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ப்ரௌன்ஸ்வைக் வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு நீ வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சுற்றி பார்க்குறக்கு சில பிளேசஸ் பார்க்க வந்திருக்கோம். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் வந்திருக்கோம். அது வந்துட்டு நம்ம உங்களுக்கு நான் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் தொடர்ந்த வீடியோஸை. அதில் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்ம வரும் ஏன் இங்கே வந்திருக்கோன்ட்டு. நம்ம போய் இப்போ டிக்கெட் எடுக்கலாம். ஓகேங்க, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ப்ரௌன்ஸ்வைக்கில் வந்து சில குறிப்பிட்ட பிளேசஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சூஸ் பண்ண பிளேசஸில் வந்துட்டு நம்ம முதல் பார்க்க போகிற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேர் வந்துட்டு எனக்கு மறந்து பேர் வச்சுருங்க.
ரிசி ஹவுஸ். சரிங்களா? ஆமாம், ரிசி ஹவுஸ் தான் அது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக அது ஒரு வித்தியாசமான வீடு, நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து நல்லா பலமாக இருக்குன்னாங்க. சரி, மேப்பில் போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாவம் வந்துட்டு கேமரா வச்சு தலையில் நடந்து போயிட்டுருக்கேன். திருப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம பார்க்கலாம். அப்படியே ரோட்டையும் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். தனுஷ் காட்டுறேன். அவ்வளோ கலனையில் போட்டு வாங்க போகலாம். அழகா இருக்கணாடா, அழகா இருக்கணாடா, இதான் சொல்கிறா. நல்லா இல்லை. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஏறிட்டு நாங்கள் போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகேங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு தப்பு. இதோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹவுஸ் ரிசி. இதுதான் அதோட பேர். ஸோ வந்துட்டு நம்ம இப்போது அந்த வீட்டை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். செமையாக இருக்குது, பயங்கரமான ஆட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அந்த வீடு. வீடு தான் செம பெயிண்ட்டு. லைட்டாக அந்த மாறா படத்தில் பார்த்த பெயிண்டிங் மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்லோ சர்க்காட்டன்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்துட்டு சாட்டன் பில்டிங், நம்ம ஊரில் பிக் பஸார் மாதிரி ஒரு கடை. சாட்டன் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஷாப்புங்க. இது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். பெரிய ஊர் எனக்கே தெரியல, இப்போ தான் நான் பார்க்குறேன். தெரிஞ்சுப்போம், நீ ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். இந்த பில்டிங்கில் வேறு லெவல் பெயிண்டிங். நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், செம்ம பெயிண்டிங்கு. நம்ம பண்ணி போய் பார்ப்போம். பின்னாடி தான் இருக்கான்னு பார்க்கலாம். செமையாக இருக்கு பாருங்க. செமையாக இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்க அந்த ஃபஸ்ட் பிளேஸ். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸெல்லாம் எடுக்கலாம்னு பார்க்குறேன். அப்படிங்க செமையாக இருக்குங்க. நான் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து உங்களை நான் வேறு அடுத்த இடத்துக்கு பார்க்குறேன் உங்களை. வாங்க, நான் வந்து இப்போ அல்ட்ரா வைட் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி என்ன இருக்குன்னு அடச்சா சிக்னல் ரெட்டு போட்டான். கரெக்டாக 9 ரெட்டு போட்டான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது வந்துட்டு ரெட்டு கடைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம நடந்து போகிறதுக்கான இது. இந்த லைன் ஒன்று போகுது பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு லைனு. ஸோ ஒரு லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா ட்ராக்கு. இது வந்து டோட்டலாக வேறு ட்ராக்கு. இது வந்துட்டு சைக்கிள்ஸ்க்காக ஒன்று பண்ண ட்ராக்கு. இதில் நம்ம நடக்கக்கூடாது, தனி ட்ராக்கு சைக்கிள்ஸ். இந்த ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு வந்து தனி ட்ராக்கு, நடந்து போகிறதுக்கு தனி ட்ராக்கு. ரோட்டில் போக தேவையில்லை, நம்ம சைக்கிள் வந்துட்டு ரோட்டில் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. ஸோ பச்சை போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் போகணும்.
இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி ஃபைன் பயங்கரமாக இருக்கும். லட்சக்கணக்கில் தான் ஃபைன் கட்டணும். அல்ட்ரா வேடம் ரைட்டு. பில்டிங்லாம் சூப்பராக இருக்கும். கொரோனாங்கிறங்காட்டி எல்லாம் க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஓப்பன் பண்ணாங்கப்பறம் நம்ம உள்ளேயும் போய் பார்ப்போம் ஒரு நாள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ப்ரௌன்ஸ்வைக்கோட பேலஸ். சரிங்களா, இது வந்துட்டு இந்த சிட்டிக்கான ஒரு பேலஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறத பற்றி சொல்லணுன்னா, இது வந்துட்டு World War II அப்போது வந்துட்டு பாதி இடிஞ்சிருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1960 திரும்பி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ரீபில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டீரியர் டிசைன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டு வந்து இப்போ வந்துட்டு இந்த இப்படி ஒரு இதில் வச்சுருக்காங்க. இப்போது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ வெளியே தான் இருக்கேன், உள்ளே போகல. உள்ளே வந்துட்டு அளவோட என்னன்னு தெரியல. வெளியே தான் அதோட அழகே இருக்குது. இருங்கக்கா, இதுதான் அந்த பேலஸ். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ப்ரௌன்ஸ்வைக்கோட மெயின் சென்டர். சரிங்களா, சுற்றி பாருங்கள். இதுதான் ப்ரௌன்ஸ்வைக்கோட மெயின் சென்டர். பரவாயில்ல, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு கேமரா வேறு தூக்கிட்டு போகிறங்காட்டிக்கு நிறைய பேர் எனக்கு குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன குறுகுறுன்னு பார்க்குறோன்னா திரும்பி நானும் குறுகுறுன்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓகே, ஓகே நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சப்வே பார்க்க போகிறோம். கீழே இறங்கிட்டு இருக்கேன் படிக்கட்டுலேருந்து. நானே ஃபஸ்ட் டைம் ஜெர்மனி வந்ததுலேருந்து முதல் வாட்டி சப்வே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சப்வே இந்த ஊரில் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, வித்தியாசமாக தான் இருக்குது. காட்டுறேன். ஃபுல்லாக கடைகளோட பின்னாடி செவரு தான். ஃபுல்லாக சாத்தி இருக்கு. இது 1-3 கடை மட்டும் திறந்துருக்கு பாருங்க. எஸ்கலேட்டர் நம்ம ஊர்லேயே நிறைய இடத்துல இருக்குது. இது ஒன்றும் பெரிய இதில்லை. சவுண்டாக பாருங்க, கட்ட வண்டி மாதிரி சவுண்டு.
நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இப்போ மணி வந்துட்டு என்னன்னா ஒரே செகண்ட் இருக்கு. ஓகே, இப்போ மணி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4:45 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. நைட்டு எப்படி டின்னர் முடிஞ்சால் சாப்பிட்டு இல்லாட்டி கெமினிஸ் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ப்ரௌன்ஸ்வைக்கு ஒரு டாட்டா அண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே போகும்போது அப்படியே ஷார்ட்ஸ் பார்த்துட்டே போகலாம். ஓகேங்க, ஃபைனலி இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌன்ஸ்வைக் விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. நமக்கு வந்துட்டு 7:10க்கு அடுத்த ட்ரெயின் வரப்போகுது. ஸோ வந்து மணி வந்து 7:08 ஆகுது. ஷார்ப்பாக 2 மினிட்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்துடும். வந்தோடனே நம்ம வந்துட்டு இப்போது அடுத்த ட்ரெயின் பிடிச்சி நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின். फर्स्ट क्लास गाड़ी जी जी इसको आराम से मधु कंबाइन करना பென் இருக்கடா யாராச்சும்? இப்படியே போகுது. गाइस கெமினிஸ் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வெற்றிகரமாக போயிட்டு நைட் வந்துட்டு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. 11:30 மணிக்கு வெற்றிகரமாக ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன்.